வணக்கம். ஒரு வாரத்திற்கு முன்னாடி ஸ்ரீநகருக்கு போறாரு நம்முடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா. எதுக்கு போறார் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு குறித்து அங்க இருக்கக்கூடிய இராணுவ அமைப்புகளுடன் ஒரு கலந்தாலோசனை நிகழ்வு தான். ஆனால் அந்த நிகழ்வில் அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய உமர் அப்துல்லாவுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. நான் இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, முழுக்க காஷ்மீருடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது மோடி, அமித்ஷா, பாஜகவினுடைய கைகளில் தான் இருந்தது. இந்த நேரத்தில் தான் இவ்வளவு பெரிய தாக்குதல் அங்கே நடந்திருக்கு. இது மட்டுமல்ல, நேற்றைய தினம், அதாவது தாக்குதல் நடந்த அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தாக்குதலில் இறந்து போனவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் ஒரு ஷெட்டில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அந்த இடத்திற்கு அமித்ஷா வருகிறார். அவரு கூட 3 பாஜக எம்எல்ஏக்கள் அங்கே வராங்க. வந்தவங்களை பார்த்து, அதாவது அமித்ஷாவுடைய முகத்தை பார்த்தே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியலை அப்படின்னா நீங்கள் எதுக்கு எங்களை இங்கே அழைக்கிறீங்க அப்படின்னு அமித்ஷாவை பார்த்து கேட்டிருக்கிறார்கள். இதை எந்த ஊடகங்களும் வெளியிடவில்லை. அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, காஷ்மீருடைய வரலாற்றிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2018 தான் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது பாஜக 370 ஆர்டிக்கிளை அங்கே அமல்படுத்துகிறாங்க. அதன் பிறகு அங்கே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடக்குது. அதன் பிறகு நடந்த மிகப்பெரிய தாக்குதல் அப்படிங்கிறது இப்போது நேற்றைய தினம் நடந்திருக்கிறது. 28 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பயங்கரவாதிகளால். இப்போ என்ன அப்படின்னா, 2018 ஆர்டிகிள் 370 கொண்டு வந்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்ததற்கு பிறகு மோடியும் அமித்ஷாவும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது மாதிரியான பயங்கரவாத செயல்கள் இனிமேலால் காஷ்மீரில் நடக்கவே நடக்காது, பயங்கரவாதம் காஷ்மீரிலிருந்து முற்றிலுமாக துடைத்தெறியப்படும் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை இந்திய சமூகம் மோடியையும் அமித்ஷாவையும் பார்த்து கேட்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த நேரத்தில் இன்னொரு மிக முக்கியமான செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, பயங்கரவாதிகள், அதாவது இந்த செயலை செய்தவர்களுடைய நோக்கம் என்பது இந்தியாவில் பல மதம், பல மொழி, பல இனத்தை பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பது என்பதுதான் இந்த திட்டத்தை செயல்படுத்தியவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம். அதை அவங்க கச்சிதமாக செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா. இப்போ இந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய சமூக ஊடகங்களில் போலி கணக்கில் இருக்கிறவன் பூரா என்ன சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னா, இந்த சம்பவத்திற்கு பிறகு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய வீடுகளும் புல்டோசர்களால் இடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். ஒவ்வொரு காஷ்மீரியும் இந்த படுகொலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த நேரத்தில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இவ்வளவு மக்கள் கூடக்கூடிய ஒரு பகுதி, அதிகமான சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு பகுதி, அந்த இடத்துல ஒரு இராணுவ வீரர் கூட அங்கே நிறுத்தப்படவில்லை என்றால் அது என்ன காரணமாக இருக்க முடியும்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஓரளவுக்கு சுற்றுலா பயணிகள் அந்த பகுதியை நோக்கி செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். காஷ்மீருக்கு இந்தியாவுடைய பல்வேறு பகுதியிலிருந்து அந்த மாநிலத்திற்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படி அதிகமான மக்கள் செல்லக்கூடிய பகுதியில் ஒரு இராணுவ வீரர் கூட இந்த தாக்குதல் நடத்தப்படும் போது இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறது இயற்கையானதா அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களை பார்த்து நாம் கேட்க வேண்டியிருக்கிறது, இந்திய மக்கள் கேட்க வேண்டியிருக்கிறது. இப்போ நான் அடுத்து கூடுதலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மிக முக்கியமான செய்தி என்னென்னா, நீங்கள் இந்த காஷ்மீரில் இப்போ இறந்து போன மக்கள், அதுலேயும் நம்ம உலகமே நடுங்கி போன ஒரு காட்சி ஒன்று இருக்குது. 6 மாதமான திருமணமாகி 6 மாதம் தான் ஆச்சு, கணவர் இறந்திருக்கிறார், அதற்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பெண், நம்ம எல்லாம் என்ன சொல்கிறதுன்னே தெரியலை. இப்போது இந்த நேரத்தில் என்னென்னா, மதத்தை பார்த்து அவர்கள் கொலை பண்ணாங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய ஊடகங்களெல்லாம் மிகப்பெரிய அளவில் பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் காஷ்மீரில் நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். சுற்றுலா பயணிகளின் மீது மிகப்பெரிய தாக்குதலை பயங்கரவாதிகள் கட்டவிழ்த்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் அங்கே குதிரை சவாரி செய்து பிழைப்பி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய இளைஞன், அவன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்களெல்லாம் நீ சுடாத, நீ யாருடா, வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிட்டு மிகப்பெரிய சண்டை போட்டிருக்கிறான். அதில் அந்த இஸ்லாமிய இளைஞன் சம்பவ இடத்திலேயே பயங்கரவாதிகளால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த இளைஞனுடைய பெயர் என்ன தெரியுமா? சையத் உசைன் ஷா. இது மட்டுமா? காஷ்மீரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்கள் எல்லாம் இங்கே அமைதி வேண்டும், பயங்கரவாதிகள் ஒடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாக்குதலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஒரு பேரணியை நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சுற்றுலா பயணிகள், அங்கு பாதிக்கப்பட்ட சுற்றுலா பயணிகள், மீதம் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு அவர்களுக்கு உணவும் பல்வேறு உதவிகளையும் செய்து மசூதிகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக போயிட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல,
நீங்கள் காஷ்மீரிலிருந்து வெளிவரக்கூடிய பத்திரிகைகள் எல்லாமே நேற்றைய தினம் முகப்பு பக்கத்தில் கருப்பு வண்ணம் பூசப்பட்டு வந்திருக்கிறது. அதாவது மிகப்பெரிய அதை வந்து காஷ்மீர் மக்கள் கடுமையாக இந்த பயங்கரவாத தாக்குதல்களை எதிர்க்கிறார்கள் என்பதை கூறக்கூடிய விதத்தில் காஷ்மீரிய ஊடகங்களுடைய, அதாவது செய்தி ஊடகங்களுடைய, பத்திரிகைகளுடைய முகப்பு பக்கம் கருப்பு மையால் பூசப்பட்டு வந்திருக்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நாம் இந்திய மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதை முறியடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் இதை ஒரு சந்தர்ப்பமாக கருதி கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன், நேற்றைய தினம் ஊடகங்களில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல்கள் குறித்து விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த இடத்துல மோடியே அமித்ஷாவையோ பாஜகவையோ, ஏன்னா இவர்களுடைய பாதுகாப்பு, இவங்க கொடுக்க வேண்டிய பாதுகாப்பில் பிரச்சனை இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்கிறது இல்லையா? இப்போ நாங்கள் வந்தால் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, சொன்னதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்குது. இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, குறைந்தபட்சம் நான் என்ன கேட்குறேன், அமித்ஷா வந்து காஷ்மீரில் போகிறாரு, போயிட்டு வந்ததுக்கு பிறகு வேறு எந்த நாட்டில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சராக இருந்தால் பத்திரிகையாளர்களை சந்திக்கணும். அவங்க கேட்கக்கூடிய கடினமான கேள்விகளை குறித்து அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். ஆனால் அமித்ஷாவை ஒரு பத்திரிகையாளர்கள் கூட சந்திக்கவும் இல்லை, கேள்வி கேட்கவும் இல்லை, எதுவுமே நடக்கலை. நீங்கள் பார்த்து பாருங்கள். அப்போ என்னன்னா, இவர்களை வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்கள் எப்படி ஒரு வேற விதமாக இந்த செய்தியை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அடுத்ததாக மிக முக்கியமான செய்திங்கிறது, மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தபோது மோடி, அன்றைக்கு குஜராத்தினுடைய முதலமைச்சர், அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மௌனி பிரதமராக இருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் பேச்சுவார்த்தை 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்களாக இருந்தால் அப்படி கழுத்தறுத்து அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் ஒரு வார்த்தைகளை எல்லாம் மோடி கொட்டி கொண்டிருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த நேரத்தில் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது இல்லையா? பயங்கரவாதிகள் ஒடுக்கப்பட வேண்டும் என்று இந்தியா எண்ணுகிறது, இந்தியா விரும்புகிறது, ஒரு மனதாக விரும்புகிறது. பயங்கரவாதிகள் நிச்சயமாக எந்த வடிவத்தில் இருந்தாலும், அது பயங்கரவாதிகள் அப்படிங்கிறதுக்கு மதம் எல்லாம் கிடையாது. ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படி இல்லை, எல்லா மதத்திலையும் பயங்கரவாதிகள் இருக்கிறாங்க இல்லையா? எல்லா மதத்திலையும் கெட்டவனுங்க இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்லணும்னா, இது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும். இப்போ இந்திரா காந்தி அவர்கள் மெதுவாக இப்படி ஒரு விஷயம் வந்ததுன்னா உடனே தட்டி கீழே வச்சுருவாங்க, ஒரு 2 வருஷத்துக்கு பிரச்சனையே இருக்காது. இதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பாதுகாப்பு குறித்தோ இவர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை குறித்தோ ஏன் ஊடகங்கள் இன்று வரையிலும் ஒரு சிறு கேள்விகளை கூட கேட்காமல் இருக்கிறார்கள்? ஊடகங்களில் என்ன நடந்துட்டுருக்கு? நீங்கள் ஊடகங்களில் என்னென்னா, இதை வைத்து இங்கே ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறதா பார்த்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பல்லவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. என்ன பேட்டி அப்படின்னா, நாங்கள் மிகுந்த அச்சத்தில் இருக்கிறோம், எங்களுடைய உயிரும் பறிபோய் விடுமோ அப்படிங்கிற பயத்தில் நாங்கள் இருக்கும்போது பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று சொல்லிக்கொண்டு 3 இளைஞர்கள் ஓடி வந்து எங்களை காப்பாற்றினார்கள். இன்னொரு இடத்துல நீங்கள் பார்க்கணும், ஒரு பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் உடைய உருவத்தில் கார் டிரைவராக வந்து என்னை காப்பாற்றுனாங்க அப்படிங்கிற வீடியோ. இன்றைக்கு இங்கே இந்து முஸ்லீம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க, அதனால தான் மிகப்பெரிய உயிரிழப்புகள் இல்லாமல் இருந்தது. இராணுவ வீரர்கள் இல்லாத இடம், மோடியினுடைய பாதுகாப்பு பலகீனமான இடம், அந்த இடத்துல காஷ்மீரி மக்கள் தான் எங்களை காப்பாற்றினார்கள் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பயங்கரவாதிகள் யாராக இருந்தாலும் அவர்களை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து அதிகபட்ச தண்டனையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்தியாவினுடைய தற்போதைய மோடி அரசாங்கத்திற்கு இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த சம்பவத்திற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் இந்தியாவில் எப்படியாவது ஒரு மதத்தை வைத்து ஒரு கலவரம் செய்ய முடியுமா அப்படிங்கிறத பார்க்குற மாதிரியான ஒரு தோற்றம் சமூக ஊடகங்களை பார்க்கும்போது நமக்கு தோணுது. இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு நான் கேட்க விரும்புகிறேன்னா, இதெல்லாம் இந்திய மக்கள் ஒன்றிணைந்து முறியடிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது இல்லையா? எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. அட்லீஸ்ட் மோடி இதை பொறுத்து மக்கள்கிட்ட பேச வேண்டாமா? அமித்ஷா பேச வேண்டாம், பத்திரிகையாளர்கள் சந்திப்பாவது நிகழ்த்த வேண்டாமா? அது எதுவுமே பண்ணலை. பாதுகாப்பு குளறுபடியினால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அதற்கு இவர்கள் பொறுப்பேற்றுக்க வேண்டாமா? இப்போ மன்மோகன் சிங்காக இருந்தால் பதவி விலகுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? வேறு யாராவது ஆட்சி பொறுப்பில் இருந்தால் பதவி விலகுன்னு சொல்லுவாங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்தால் தான் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, வீரவசனம் பேசியிருப்பாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, பாதுகாப்பு குளறுபடிக்கான காரணம் என்ன? பல்வேறு கேள்விகளை ஊடகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு மோடிக்கும் அமித்ஷாவும் இருக்கிறது.
தீவிரவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் ஜனநாயக நாடு ஒற்றுமையாக இணைந்து தோற்கடிக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கலாம் தெரியும்.